ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்கைக்காவை பாருங்கள், கூண்டு ஒரு ஊற்றி கொண்டு தந்துட்டு போகிற உடம்புடிக்காரி முட்டை காய்கறி இதெல்லாம் கொண்டு வருவா. 20 காய் சும்மா தான் தந்துட்டு போகிறேன். வானே கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் யாருக்கும் கொடுங்க தந்துட்டு போகிறேன். நான் அரிஞ்சு பார்த்தேன், நல்லா இதாக அழகாத்தான் அரியுது. கையில் வச்சுக்கிறேன், நல்லா கத்தி நல்லா பதியுது. அழகான காயத்தை 20 காய் தந்தேன். நான் கொஞ்சம் காய் நான் அரிஞ்சிக்கிறேன். அரிஞ்சதை பார்த்தா அழகாத்தான் வைக்கிறேன், மோசம் இல்லை. அவ்வளோ மோசம்னு சொல்ல முடியாது. கத்தி நல்லா சரட்டுன்னு பதியுது. ஒரு காயத்தை வைக்கிறேன். நாட்டுக்காயில் நல்லா திருச்சி வைக்கிறேன். 20 காய் வச்சு நான் என்ன செய்வேன், நான் ஆளாக பார்த்து கொடுக்கணும். சும்மா தான் தந்துட்டு போகிறேன். தோட்டத்து காய்ட்டு அப்புறம் நாட்டு முட்டை புளி எல்லாம் வாங்குவேன். ஒரு நேரத்தில் 25 ரூபா கொடுத்து நாம் தான் வாங்கினோம். 10 ரூபா 25 ரூபா 5 ரூபா இப்போ ஃப்ரீயாக வந்துடும். முருங்கைக்காய் ஒன்று அப்படித்தான், எப்பவும் கூடவாகவும் வரும், இல்லாட்டா ஃப்ரீயாக கொண்டு தருவாள். ஒரு செம நல்லா தான் இருக்குது. இல்லை நேற்று சராக்கண்டத்துக்கு போட்டேன், இன்றைக்கு முருங்கைக்காய் இறால் போட்டு பருப்பு போட்டு ஆக்கினேன், டேஸ்ட்டாக இருந்துருக்கு. பின்னுங்க, நல்லா முருங்கைக்காய் சத்து தான். பித்தமாகிக்கிது முருங்கைக்காய். பித்தம் நினச்சா கொஞ்சம் மல்லி இல்லி சுக்கு இதெல்லாம் போட்டு அவிச்சு குடிச்சிக்கோங்க. முருங்கைக்காய் தின்ற அன்றைக்கு பித்தத்தை எடுத்துடும். முருங்கைக்காய் பிள்ளைகளுக்கும் பிள்ளை வரும்பா, அவ்வளோ சத்துள்ள சாமான். பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உடம்புடிக்காய். அஸ்ஸலாமு அலைக்கும்.